ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவை போட்டிருப்பேன். ஸோ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், நான் வந்து மேஜராக வந்து கோல்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபாரெக்ஸில். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ப்ரீவியஸ் வீக்கில் லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு கோல்டு மார்க்கெட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ட்ரேட் வந்து பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் ஃபுல் பிரேக் டவுனாக வந்து போட போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ சில பேர் வந்து புரியல இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்டிருந்தீங்க. என்னால் திரும்ப அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியாது, இப்போதைக்கு போட முடியாது. பட் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த என்னோடய பிரேக் டவுன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் போயிட்டு என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எப்படி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஓகே, இதுதான் வந்து கோல்ட் சார்ட்டு. நான் வந்து எக்ஸ்ஐ யூஎஸ்டியில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐ யூஎஸ்டி வந்துட்டு ஜனவரி மந்த்து லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து 2 டேஸில் வந்து மோர் தென் 20% கிட்ட மார்க்கெட் வந்து ஓகே, ஒரு 4 டேஸ் வந்து 20% கிட்ட மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ்லேருந்து மார்க்கெட் பேரிஷாக திரும்பிடுச்சு, ரைட்? ஸோ கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கிராஷ் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன புல் பேக் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த புல் பேக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மண்டே வந்து அந்த புல் பேக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு லோயர் லோ, சாரி ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை அண்ட் தென் பிரேக். ஸோ மார்க்கெட் செக்ஷன் ஷிஃப்ட் வந்து இங்கே நடந்துச்சு, ரைட்? அதாச்சும் சேஞ்ச் ஆஃப் கேபிட்டல் சொல்லுவாங்க. பட் நான் மேக்ஸிமம் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் டவுன் ட்ரெண்ட் வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு லோயர் ஹை வச்சுட்டு அந்த லோயர் ஹை வந்து இதுவாக கூட இருக்கலாம். நான் வந்து இதுதான் நினச்சி தான் நான் இந்த இடத்துல செல் பண்ணேன். பட் இதுவாக கூட இருக்கலாம். ஒருவேளை இது லோயர் ஹையாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இந்த லோயர் லோ வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அப்போ தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை இதை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்துட்டு மேபி இப்படியே கூட மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் லைக் மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சா இப்போது மார்க்கெட் வந்து மேபி வந்து திரும்ப வந்துட்டு இது வந்து ஒரு இன்டர்னல் ஹையாக வச்சுட்டு மேபி இன்டர்னல் ஹையை திரும்பி எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ மார்க்கெட் வந்து எப்போ கீழே வருது நம்மளால் வந்து கன்ஃபார்ம் வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா இப்போது டென்ஷன் போயிட்டுருக்கு. வார் டென்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு டேரிஃப் டென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போது நல்ல ஒரு புல்லிஷில் தான் இருக்குது. ஏன்னா மேபி 1 வீக் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் வரனால மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். இல்லைனா வந்து ஏன்னா ஓவராக பை ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன புல் பேக் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா கோல்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு புல் ரனில் தான் போயிட்டுருக்கு. பட் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கா. இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 4 ஹவரில் டவுன் ட்ரெண்ட் பார்த்துட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய புல் பேக் வச்சுருக்கு அப்படின்னா மார்க்கெட் இப்படியே போயிட்டே இருக்காது. ஐ மீன் இப்படியே போயிட்டே இருக்காது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஹையாச்சும் ஃபார்ம் பண்ணணும் மார்க்கெட்டு. அப்போது நான் வந்து அந்த ஹைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட்ஸில் போயிட்டு ஸோ 30 மினிட்ஸில் போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 ஹவரில் இங்கே எதாவது லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்கணும் சைடில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இதுதான் வந்து 4 ஹவர் லிக்விடிட்டி. இதுக்கு முன்னாடி நிறைய லிக்விடிட்டி இருக்குது. பட் மார்க்கெட் கிராஷ் ஆகி இந்த லிக்விடிட்டியில் வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஸோ அதனால் இந்த லிக்விடிட்டி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது லிக்விடிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்க. இங்கே இது பாருங்கள் 30 மினிட்ஸில் இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. 30 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் இங்கே ஓகே. ஸோ அண்ட் வேறு ஓகே இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் இருக்குது. ஸோ நம்ம எங்கேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகுதுன்னு நம்மளால கெஸ்லாம் பண்ண முடியாது. நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட லிக்விடிட்டி பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுதான்னு பார்த்தா மட்டும் போதும். ஓகே. ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லா லிக்விடிட்டியுமே மார்க்கெட் எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். மேபி இதையும் எடுத்துச்சான்னு தெரில. மேபி இதையும் மார்க் பண்ணி பார்க்குறேன். யா, ஸோ எல்லாமே எடுத்துருச்சு. அப்போது இது தேவையில்லை, இது தேவையில்லை, தேவையில்லை. ஓகே.
ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 30 மினிட்ஸில் வந்து இங்கே இந்த லிக்விடிட்டி எடுத்திருக்கு, ரைட்? ஸோ இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது எத்தனை மணிக்கு எடுத்திருக்கு நான் அதில் பார்ப்பேன். நான் வந்து என்னோட ஏஷியன்ஸ் வந்து பை பண்ணுறாங்களா செல் பண்ணுறாங்களா பார்ப்பேன். மார்க்கெட் வந்து இங்கே வந்து செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து ஏஷியன் ரேஞ்சு. இது ஹை, இது லோ. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து 3 மினிட்ஸ்க்கு வந்து போவேன். ஏன் நான் இப்போ 1 மினிட்ல எடுக்கிறது இல்ல அப்படின்னா, நான் மேக்ஸிமம் 1 மினிட்ல தான் எடுத்துட்டு இருந்தேன். பட் 1 மினிட்ல இப்போ எடுக்காததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னால ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஏன்னா 1 மினிட்ங்கிறது வந்து ரொம்ப மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். மொமெண்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ 1 மினிட்ல வந்து நான் இப்போ என்னால வந்து வெயிட் பண்ணி எடுத்து வந்து என்னால ஃபோக்கஸ்டா எடுக்க முடியல. அதனால வந்து நான் இப்போ 3 மினிட்ல எடுத்துட்டு இருக்கேன். இப்போ 3 மினிட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வால்யூம் ஃபஸ்ட்டு வருதான்னு பார்ப்பேன். இங்கே வந்து ஏஷியனோட லோ எப்பவுமே ஏஷியாவோட ஹை, லோ கீழ கண்டிப்பா ஒரு ஒரு லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இது ஒரு லிக்விடிட்டியா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மொமெண்டம் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நல்ல மொமெண்டம் கேண்டில் தான். ஆல்மோஸ்ட் வந்து 400, 430 மோர் தென் 500 பிப்ஸ் கிட்ட வந்து ஒரு கேண்டில் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ம் ஓகே. 500 இப்போ நான் வால்யூமும் பார்க்குறேன். இந்த இடத்துல வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட்ல வால்யூமே இங்க வந்து அதிகமா இருக்கு. இந்த கேண்டில்ல. ஸோ வ வால்யூம் இங்க இத கம்பேர் பண்ணும்போது இங்க பாருங்களேன். இங்க வந்து வால்யூம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எப்போ இந்த ஜோன் வருதோ, அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வால்யூம் வந்து அதிகமா வருது. அப்போ என்ன அர்த்தம் அப்டின்னா, லண்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இந்த லிக்விடிட்டி எடுக்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் மார்க்கெட்ல வந்து வால்யூம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த வால்யூம் அதிகமா இருக்கா, நான் உடனே என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன்னா கீழ ஒரு லிக்விடிட்டி இருக்கு எனக்கு பக்கத்திலேயே. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு திரும்ப வந்து இந்த லிக்விடிட்டி எடுக்குது பாருங்களேன். இந்த லிக்விடிட்டி எடுக்கிற இந்த கேண்டில பாருங்க. இந்த ஒரு கேண்டில் வந்து 3 மினிட் கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 600 பிப்ஸ் இருக்கு ஆக்சுவலி. 60 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு ஆல்மோஸ்ட். இந்த 60 பாயிண்ட்ஸ் இந்த 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 இது அதே அடுத்த கேண்டில்ல பாருங்களேன். இது வந்து ரொம்ப சின்ன கேண்டில். ஆல்மோஸ்ட் ஈவன் பாதி கூட இல்ல. இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 250 பிப்ஸ் தான் இருக்கு. 25 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா இந்த கேண்டிலோட இந்த கேண்டிலுக்கு வால்யூம பாருங்க இங்க. ஸோ இந்த இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு வால்யூம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, பையர்ஸ்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து என்ட்ரி ஆயிட்டாங்க. என்ட்ரினா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ப இந்த கேண்டில வச்சு மட்டும் நம்ம வந்து என்ட்ரி ஓகே இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் சின்னமா இருக்கு. அப்ப மேல போகாது. அப்படிலாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை மொமெண்டமும், வால்யூமும். இங்க மொமெண்டமும் இருக்கு, வால்யூமும் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்டின்னா, இங்க அ இப்போ என்னோட ரூல்ஸ் படி பாருங்களேன். இங்க வந்து ஏசியா லோவ எடுத்தாச்சு. அடுத்து மார்க்கெட்ல மொமெண்டம் வந்து காமிச்சிருக்கு. வால்யூமும் காமிச்சிருக்கு. பட் கீழ ஒரு லிக்விடிட்டி இருக்கிறனால இது ஒரு மேனிபுலேஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, இப்போ இ இ இந்த இத எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸா இருக்கும்போது நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இந்த லிக்விடிட்டி எடுத்த உடனே என்ட்ரி எடுப்பேன். அப்போ இது ஒரு மேனிபுலேஷனா கன்சிடர் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்டின்னா, திரும்ப இந்த லோவ எடுத்துட்டு, கீழ இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு, திரும்ப மொமெண்டம் வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்குது. மார்க்கெட் மேல போயிருச்சு. ஸோ, இப்போ நீங்க இங்க வந்துட்டு ஜஸ்ட் இந்த இந்த வால்யூம, மொமெண்டம் பார்த்துட்டு, இந்த இந்த கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு, இங்க என்ட்ரி எடுத்துட்டு, ஒரு 250 பிப்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 0.1 லாட் கூட எடுத்துக்கோங்களேன். 0.1 லாட் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு $300 வந்து ரிஸ்க் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எய்ம் பண்றது வந்து ஏசியன் ஹைக்கு நீங்க கண்டிப்பா எய்ம் பண்ணலாம். ஏசியன் ஹை எங்க இருக்கு? ஏசியன் ஹை வந்துட்டு இந்தா இருக்கு. ஸோ, ஏசியன் ஹைக்கு நான் எய்ம் பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க. பட் நான் ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஓகே. இங்க நான் என்ட்ரி ஆறது வந்து 6:36 என்னோட டைம் 6:36, 6:39க்கு நான் என்ட்ரி ஆறேன். பட் எனக்கு நெக்ஸ்ட் டே தான் போயிட்டு ரீச் ஆகுறான். ஸோ மேபி உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுறதா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த ரிஸ்க் டு ரிவார்ட பாருங்க உங்களுக்கு. ஆம், ரிஸ்க் டு ரிவார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் மோர் தென் 14 1:14 இருக்கு. பட் நமக்கு அவ்வளோலாம் தேவையில்ல. நமக்கு வந்து ஒரு 1:10 போதும் அப்படின்னா 1:10 முடிச்சுக்கலாம். 1:10 முடிச்சுக்கலாம். ஆனா, நீங்க இதுவரையும் எய்ம் பண்ணலாம். கண்டிப்பா போகும். ஸோ, ஆ இப்போ நீங்க 0.1 ஒரு $300 ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா, இங்க பாருங்க 339 அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 3000 $3,390 வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு ட்ரேட்ல மட்டும். சரி லாஜிக் வந்து வெரி வெரி சிம்பிள். நான் என்னோட பழைய பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் வந்து வெறும் ட்ரெண்ட வச்சு மட்டும் தான் எடுப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ட்ரெண்ட வச்சு எடுக்காததுக்கு ரீசன்னா, ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். பட் மார்க்கெட் வந்து ஒரு 3 டூ 4 டேஸ் வந்து ரொம்ப பெரிய புல் பேக் குடுத்துருக்கு. ரொம்ப பெரிய அ அ லைக் கிராஷ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட்ல எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான்
மார்க்கெட் வந்து திரும்பி செல் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் மட்டும்தான் நான் வந்து இங்கே வந்து பை என்ட்ரி பார்த்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து ஒரு நல்ல என்ட்ரி. ஏசியாவோட லிக்விடிட்டி எடுத்திருக்கு, ஒரு மேனிப்புலேஷன் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டில் மொமெண்டமும் வால்யூமும் இருந்திருக்கு. எனக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷனுமே நல்ல ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துட்டு இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து வெறும் வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. பட் இந்த கேண்டிலுக்கு சின்ன கேண்டிலுக்கு வந்து வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் யோசிக்காமல் இங்கே ட்ரேட் எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் போகலாம். இது வந்து மண்டே வந்து 6:40 என்னோட டைம் 6:40னா நீங்கள் 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 வந்து எனக்கு தெரியல இந்தியன் டைம் என்னன்னு கரெக்டாக தெரியல. பட் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்டு 6:30னா 7:30 ஆல்மோஸ்ட் 12 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல கரெக்டாக. பட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரீ லண்டன் ஆக்சுவலி. அதனால் 6:30 அண்ட் தென் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இங்கே ஒருவேளை நீங்கள் இங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அடுத்து ஒரு நியூயார்க் செஷன்லையோ இல்லைனா லண்டன் செஷன்லையோ வெயிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லண்டன் வந்துட்டு லண்டனில் வந்து மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ நியூயார்க் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, திரும்ப ஒரு புல் பேக் எடுத்து இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது நியூயார்க்கில். ஸோ திரும்ப ஒரு 3 மினிட்ஸ் போங்க. ஸோ 30 மினிட்ஸில் லிக்விடிட்டி வரைஞ்சிட்டு 3 மினிட்ஸ் போங்க. இங்கே பாருங்கள். இந்த லிக்விடிட்டி எடுத்த உடனே மார்க்கெட்டில் பாருங்கள் மொமெண்டம் வருதா? இந்த இது பாருங்கள். இங்கேயே மார்க்கெட்டில் நம்ம மொமெண்டமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே இந்த லிக்விடிட்டி எடுத்த உடனே மார்க்கெட்டில் பாருங்கள் பையர்ஸோட மொமெண்டம் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அதிகமாகிடுச்சா? அதுக்கப்புறம் மேனிபுலேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். உடனே எடுக்க வேணாம். நான் வந்து எப்பவுமே ஒரு மேனிபுலேஷனுக்கு வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இதில் எடுத்தோம்னா சம்டைம்ஸ் மேலே போகும். பட் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு மேனிபுலேஷன் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ட்ரேட் எனக்கு மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு ஒரு மேனிபுலேஷனில் வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணி ஒரு மேனிபுலேஷனுக்கு வெயிட் பண்ணுறேன். திரும்ப மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள். இது வந்து இந்த கேண்டில் வந்துட்டு வால்யூம் பாருங்கள். இந்த கேண்டிலோட வால்யூம் பாருங்கள். அடுத்த கேண்டில் வந்து பையர்ஸோட வால்யூம் பாருங்கள். அப்போ பையர்ஸ் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போது நான் இங்கேயும் என்ட்ரி எடுக்கலாம். பட் இந்த என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 550 பாயிண்ட் கிட்ட நான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ 50 பாயிண்ட்ஸ் வந்து என்னால் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுமானா கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் எனக்கு வந்து ஓரளவுக்கு அ ஒரு இதில பாதி ஒரு 25 பாயிண்ட்ஸில் எனக்கு ஏதாவது ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாரி மார்க்கெட் வந்து எனக்கு என்ட்ரி குடுக்குதான்னு வெயிட் பண்ணலாம். ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து சின்ன ஒரு புல் பேக் இங்கே எடுத்துட்டு கூட மேலே போலாம். ஸோ நான் இங்கே என்ட்ரி எடுக்காட்டி ஆல்ரெடி எனக்கு நல்ல என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ நான் இங்கே வெயிட் பண்ணுவேன். ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி எனக்கு இங்கே பாருங்களேன், இங்கே மார்க்கெட் வந்து இங்கே வந்திருக்கு. நான் ஒரு லிமிட் ஆர்டர் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து திரும்ப ஒரு 300 பிப்ஸ் அரவுண்ட் அ 30 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் ஸ்டாப் லாஸ் வச்சு நான் பாட்டுக்கு வச்சுட்டு, நான் வந்து இங்கே என்ட்ரி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப ஹோல்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டே வரைக்கும். ஸோ எனக்கு தெரியும். எனக்கு இந்த ஏசியா ஹை வரையும் போகும்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணலாம், திரும்ப அந்த ஏசியா ஹை வரைக்கும் நான் இங்கே க்ளோஸ் இங்கே வந்து 1:10ல க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து, இந்த ஏசியா ஹைக்கு நான் எய்ம் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் டே வரைக்கும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணா இங்கே பாருங்க. ஆல்மோஸ்ட் 1:8 1:8 வந்து ரிஸ்க் டு ரிவார்ட் இருக்கு. இங்கே வந்து நீங்கள் 300 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் $300 வந்து நீங்கள் ரிஸ்க் வைக்கிறீங்க. எய்ம் பண்ணுறது வந்து $2,580 வந்து நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க. ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. ஸோ வெரி வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஒரே நாளில் 2 உங்களோட உங்களோட ஃபஸ்ட்டு இது என்னவா இருக்கணும்னா, இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் வந்து ஒரு புல்லிஷாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, வெயிட் பண்ணி நியூயார்க்கில் திரும்ப இந்த 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 லண்டன் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நியூயார்க்கில் வெயிட் பண்ணி நியூயார்க்கில் என்ட்ரி எடுத்துருக்கலாம் முடிஞ்சது. இது வந்து மண்டே வந்து 2 ட்ரேட்ஸ் இருக்குது. 2 ட்ரேடுமே வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் 2 ஸ்டெப் பார்க்குறேன். ஸோ 30 மினிட்ஸில் போய்க்கிறேன். ஸோ ஏஷியா ஓகே ஏஷியா இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் பார்க்குறேன். எங்கே இருக்குது ஓகே. ஸோ டியூஸ்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்களேன். ஏசியா வந்து ஏசியாவோட ஹையை வந்து மார்க்கெட் எடுத்துட்டு அது பாட்டு மேலே போயிட்டுருக்கு. எனக்கு தெரியுது ஓவராலாக மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு புல் பேக்கில் போயிட்டுருக்கு. பட் நான் என்ன எய்ம் பண்ணுவேன்னா, ஓகே ஏசியாவோட ஹை எடுத்து ரிஜெக்ஷன் கொடுக்குதான்னு எய்ம் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு. ஸோ மேபி இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நான் எதுக்கு வெயிட் பண்ணேன், இந்த இந்த லிக்விடிட்டி எடுக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணேன்னா, இதுவரையும் எய்ம் பண்ணேன்னா, அப்போ இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு கூட மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கேயும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அது போக இதுக்கு மேலே ஒரு லிக்விடிட்டி இருக்குது.
ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஃபுல்லா நான் வந்து செல் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ நான் வேற எங்கேயும் வெயிட் பண்ண மாட்டேன். நான் இங்க செல் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல செல் பண்ண மாட்டேன். நான் இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த 4 இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு வந்து இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்களா, இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டு இதுதான் எனக்கு வந்து ரொம்ப அ வெரி ஹை ப்ராபபிலிட்டி ஏரியா இந்த ஏரியா. ஸோ இது 3மே வந்து எனக்கு எனக்கு ஓரளவுக்கு வந்து ரிவர்சல் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்க ஏரியா தான். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து 4 ஹவர் டவுன் ட்ரெண்ட் இருக்கனால மட்டும் தான் இங்க வந்து நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இத வச்சு மட்டும் நான் ட்ரேட் எடுப்பேனான்னா எடுக்க மாட்டேன். நான் வந்து இது என்ன பார்ப்பேன் அப்டின்னா, மொமெண்டமும் பார்ப்பேன், வால்யூமும் பார்ப்பேன். எப்போ மார்க்கெட்டிங் இங்க வந்து ரியாக்ட் ஆகுதா? இல்ல ரியாக்ட் ஆச்சுன்னா நான் எடுப்பேன். ரியாக்ட் ஆகலன்னா எடுக்க மாட்டேன். ஸோ இப்போ 30 மினிட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ 3 மினிட்ஸ் போறேன். இப்போ 3 மினிட்ஸ் போயிட்டு எங்க மார்க்கெட் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே மார்னிங் வந்துட்டு இங்க பாருங்க. டியூஸ்டே மார்னிங் ஃபஸ்ட்டு இத டச் பண்ண உடனே மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுக்குது. ஒரு செல்லர்ஸ் ரியாக்ஷன் கொடுக்குது. ஓகே. ஸோ நான் வால்யூம் போய் பார்க்குறேன். வால்யூமே வந்து மார்க்கெட்ல நல்லா இருக்கு இந்த இடத்துல. ரைட். நான் இப்போ எதுக்கு வெயிட் பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு மேனிபுலேஷனுக்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் வந்து மேனிபுலேஷன்ங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ரியாக்ஷன் குடுக்குது அப்டின்னா, இந்த ரியாக்ஷன் வந்து இந்த ஒரு கேண்டில் மட்டும் ரியாக்ஷன் குடுக்கக்கூடாது. மார்க்கெட் வந்து இந்த ரியாக்ஷன் குடுத்துட்டு, மார்க்கெட் வந்து ஒரு ஒரு 2, 3 கேண்டில் கீழ வரணும். விச் மீன்ஸ் ஒரு லோ ஃபார்ம் ஆகணும். அப்ப எல்லாருமே இங்க செல்லர்ஸ்லாம் என்ட்ரி ஆயிருவாங்க. அப்ப என்ன பண்ணும்னா மார்க்கெட்டு செல்லர்ஸ் என்ட்ரி ஆனதுக்கப்புறம், இத போய் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் திரும்ப ரிஜெக்ஷன் குடுத்து கீழ வரும். பட் இந்த இடத்துல பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு கேண்டில் தான் வந்து ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு. அடுத்த கேண்டிலே பாருங்களேன், திரும்ப வால்யூம் பையர்ஸோட வால்யூம் வந்துருச்சு. பையர்ஸ்ல வால்யூம் வந்துருச்சு. மார்க்கெட் மேல போயிடுச்சு. திரும்ப நேத்து நான் எய்ம் பண்ணேன் பார்த்தீங்களா, மண்டே வந்து நான் எய்ம் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அந்த ஏஷியன் ஹைய வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. எடுத்துட்டு அங்க மார்க்கெட்ல திரும்ப வந்து ரியாக்ஷன் குடுக்குது. ஓகே. ஸோ இங்க ரியாக்ஷன் குடுக்குது. ஸோ ரியாக்ஷன் குடுத்துருச்சு. ஸோ நல்ல மொமெண்டமுமே மார்க்கெட் இங்க பாருங்க. மொமெண்டம் நல்ல நல்ல மொமெண்டம் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இந்த கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டிலு. அடுத்து பாருங்களேன் நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து நல்ல ஒரு வால்யூமோட வருது. மொமெண்டமும் இங்க நல்லா இருக்கு. ஸோ நான் இப்ப என்ன எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னா, இங்க மேனிபுலேஷன்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மேனிபுலேஷன்ங்கிறது வந்து இங்க நல்ல ஒரு லோ ஃபார்ம் ஆயிருச்சு. லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இத எடுக்கணும். இப்ப இத எடுத்துருச்சு. ஆனா எடுத்துட்டு இங்க பாருங்களேன், எனக்கு வந்து செல்லர்ஸோட வால்யூமே இல்ல. இது எடுத்துருச்சா? எடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன், செல்லர்ஸோட வால்யூமே எனக்கு இல்ல இங்க. இல்ல. ஸோ நான் இங்க என்ட்ரியே ஆக முடியாது. ஏன்னா, எனக்கு தேவை செல்லர்ஸோட வால்யூம். செல்லர்ஸோட வால்யூம் இங்க இல்ல. ஏன்னா, இங்க ஒரு லிக்விடிட்டி மேலே இன்னொரு லிக்விடிட்டி இருக்கு. ஸோ மார்க்கெட் அத எடுத்துட்டு ரிஜெக்ஷன் குடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அத எடுத்துட்டுமே வால்யூம் வந்து மார்க்கெட்ல வால்யூமே இல்லாம போயிருச்சு. இங்க பாருங்க. மொமெண்டமும் இல்ல, வால்யூமும் இல்ல. ஸோ இந்த இந்த இடத்துல வால்யூமும், மொமெண்டமும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல மொமெண்டம், வால்யூம் எதுவுமே இல்ல. ஸோ நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். அதே மாரி இப்படி மார்க்கெட் மேல போயிட்டு, ஸோ என்னோட ஃபைனல் இத டச் பண்ணிருக்கு பாருங்க. இதான் என்னோட ஃபைனல் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது ஹை ப்ராபபிலிட்டி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இத டச் பண்ண உடனே இங்க பாருங்க. இத டச் பண்ண உடனே மார்க்கெட்ல ஒரு சின்ன வால்யூம் வருது. செல்லர்ஸோட வால்யூம். இத ஏன் நல்ல வால்யூம் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் பாருங்களேன். பையர்ஸோட வால்யூம். இது எவ்வளோ பெரிய கேண்டிலா இருக்கு. ஆனா அதோட வால்யூம் பாருங்க. ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. மொமெண்டமும் இந்த இடத்துல கம்மியா இருந்துச்சு. மொமெண்டம்ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த கேண்டில பார்த்தோனே 1 மினிட்டோ, 3 மினிட்டோ மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். அப்பதான் தெரியும் உங்க மார்க்கெட்ஸ்ல வந்து பையர்ஸும், செல்லர்ஸும் வந்து ஃபாஸ்ட்டா அ ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்க மொமெண்டும் இல்ல, இதுவும் இல்ல. ரொம்ப ஸ்லோவா தான் இந்த இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த லிக்விடிட்டிய டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கு பேரு தான் மொமெண்டம். அதே மாரி வால்யூம் பார்த்தீங்கன்னா, இங்க வால்யூமே வந்து பையர்ஸோட வால்யூமோட செல்லர்ஸோட வால்யூம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ, அதனால இங்க நான் எதுக்கு வெயிட் பண்ணேன்னா, மேனிபுலேஷன்க்கு வெயிட் பண்ணேன். ஸோ, நான் இங்க என்ட்ரி எடுக்கல ஆக்சுவலி. நான் வந்து டியூஸ்டே வந்து மார்னிங் வந்து இங்க என்ட்ரி எடுக்கல. ஏன்னா வந்து நான் எதுக்கு வெயிட் பண்ணேன்னா, ஆ ஒரு மொமெண்டம் ஒரு மேனிபுலேஷன் வெயிட் பண்ணேன். பாருங்க மேனிபுலேஷன் நடக்காம மார்க்கெட்ல இவ்ளோ பெரிய புல் பேக். ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹையா ஃபார்ம் ஆயிரும். ஸோ, வந்து நான் இங்க என்ட்ரி எடுக்கல. ஸோ, இந்த ஹைலாம் டெலீட் பண்ணிடுறேன். சரி டெலீட் பண்ணியாச்சு. ஓகே. ஓகே. ஸோ, இங்க நான் எங்கேயுமே நான் வந்து எடுக்கவே இல்ல. ஸோ, பட் இங்க நல்லா பாருங்களேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒரு புல் பேக் எடுக்கணும். புல் பேக் வச்சதுக்கப்புறம் ஒரு மேனிபுலேஷன் இருக்கணும். ஆனா மேனிபுலேஷன் இல்லாம மார்க்கெட் இவ்வளோ நேரம் கன்சால்டேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கன்சால்டேஷன் ஆனதுக்கப்புறம் கூட பாருங்களேன், என்னோட மேனிபுலேஷன் வந்து இங்க நடந்திருக்கு. இங்க பாருங்க. என்னோட மேனிபுலேஷன் நடந்தது வந்துட்டு, அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இத டச் பண்ணியிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். டச் பண்ணியிருக்கு பாருங்க. இத டச் பண்ண உடனே இங்க பாருங்க வால்யூம் வந்துருச்சு. வால்யூம் வந்துருச்சா இந்த இடத்துல? வால்யூம் பையர்ஸோட, செல்லர்ஸோட வால்யூம் அதிகமாயிருச்சு. ஸோ நான் இங்க யோசிக்காம என்ட்ரி எடுக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, இது ஒரு ஹையா ஃபார்ம் ஆயிருக்கும்.
இவ்வளோ நேரம் கன்சல்டேஷன் ஆச்சுல. இப்போ கன்சல்டேஷன் ஆனனால, இப்போ நீங்க 30 மினிட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ஹையா ஃபார்ம் ஆயிருக்கும். இங்க பாருங்க. கன்சல்டேஷன் ஆனனால, இது ஒரு ஹையா மார்க்கெட்ல ஃபார்ம் ஆயிருச்சு. கரெக்ட்டா? இது ஒரு ஹையா ஃபார்ம் ஆயிருச்சா? அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ஹைக்கு நீங்க திரும்ப ஒரு மேனிபுலேஷனுக்கு வெயிட் பண்ணணும். பட் சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஆல்ரெடி அந்த அந்த இதில வந்து மேனிபுலேஷன் குடுத்துட்டு, உங்களுக்கு என்ட்ரி குடுக்காதனால, சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து கண்டிப்பா எடுத்த உடனே கீழ போயிரும். கீழ போயிட்டு நீங்க எது வரை எய்ம் பண்ணலாம்னா, அடுத்த 30 மினிட்ஸ் வரையும் எய்ம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த 30 மினிட்ஸ் எங்க இருக்கு? இங்க பாருங்க. அடுத்த 30 மினிட்ஸ் நான் வரைஞ்சு வச்சுடுறேன். அடுத்த 30 மினிட்ஸ் இந்த இருக்கு. ஸோ, நான் 3 மினிட்ஸ் போயிடுறேன். ஸோ, அந்த இடத்துல மேனிபுலேஷன்லாம் எடுக்கல. மேனிபுலேஷன் குடுத்துருச்சு. மார்க்கெட் வந்து இங்க எனக்கு குடுத்த உடனே வால்யூமும் வந்துருச்சு, மொமெண்டம் வந்துருச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரீ நியூயார்க் டைம் இது ஆக்சுவலி. எனக்கு வந்து 1:30ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ப்ரீ நியூயார்க் டைமு. ஸோ, நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இங்க வால்யூமும் வந்துருச்சு, மொமெண்டம் வந்துருச்சு. ஆல்ரெடி இங்க இருக்க மேனிபுலேஷனுக்கு வந்து இப்ப தான் மார்க்கெட் எனக்கு என்ட்ரி குடுக்குது. ஸோ, நான் என்ன பண்ணலாம்னா, யோசிக்காம இங்க என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டு, நான் நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் வரையும் எய்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியா, அதுக்கப்புறம் நான் கீழ வரையும் ஃபுல்லா எய்ம் பண்ணலாம். கீழ வரையும்னா, நான் டவுன் ட்ரெண்ட் தானே ஓவரால் டவுன் ட்ரெண்ட். நான் வந்து ஃபுல்லா வரையும் எய்ம் பண்ணலாம். ஆனா மார்க்கெட் பாருங்களேன், இங்க வந்து அம் அ லண்டன் வந்து ஃபுல்லாமே நல்ல புல்லிஷா இருக்கனால வந்துட்டு, ஏன்னா இங்க ஏசியாவோட ஹைய எடுத்துட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் குடுக்கல. ஸோ அப்ப மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் இங்க ஓரளவுக்கு 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் எய்ம் பண்ணாலே போதும். ஒருவேள நான் எய்ம் பண்ணேன்னா, இங்க ஒரு பார்ஷியலா க்ளோஸ் பண்ணிட்டு, மிச்சத நான் பிரேக் ஈவன் போட்டு விட்டேன்னா, மார்க்கெட் போதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். பட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து திரும்பி இந்த 30 மினிட்ஸ வந்து இங்க ஒரு 30 மினிட்ஸ் லோவா ஃபார்ம் பண்ணிட்டு, மார்க்கெட் மேல வரையும் போயிட்டு, திரும்ப இந்த பாருங்க இங்க இந்த திரும்பி மேல வரையும் போயிட்டு, இந்த 30 மினிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து அதே மாரி பாருங்க. இது எத்தன மணிக்குன்னு பாருங்க. இது வந்து நான் ஈவினிங் என்னோட டைம் ஈவினிங்னா நியூயார்க் டைம் ஆல்மோஸ்ட் அ நியூயார்க் 3:00 எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ 6:00 ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க, அதே மாரி என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படியே நடந்திருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த 30 மினிட்ஸ வந்து எடுத்திருக்கு. எடுத்த உடனே மார்க்கெட்ல பையர்ஸோட வால்யூம் வந்துருச்சு. நான் என்ட்ரி ஆக மாட்டேன். நான் ஒரு மேனிபுலேஷனுக்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ நான் இங்க ஒரு மேனிபுலேட் ஆகுதான்னு வெயிட் பண்ணிட்டு, மேனிபுலேஷன் ஒண்ணுமே கிடையாது. மேனிபுலேஷன்ங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட்டு லிக்விடிட்டி எடுத்த உடனே 3 மினிட்ஸ்ல நீங்க என்ட்ரி ஆக வேணாம். நீங்க வெயிட் பண்ணிட்டு, திரும்ப அத எடுக்குதா? அத எடுக்குதான்னு பாருங்க. திரும்பி எடுக்குதா? அந்த எடுத்ததுக்கப்புறம் திரும்பி வால்யூம் வருதா? அப்ப யோசிக்காம இங்க பை என்ட்ரி எடுங்க. ஏன்னா, ஓவராலா ட்ரெண்ட் வந்து இன்னும் பைல தான் இருக்கு. ஸோ, அதனால மார்க்கெட் வந்து செல் ஆக மாட்டுது. ஸோ, இங்க யோசிக்காம 180 பிப்ஸ் வந்து இது வச்சுட்டு, ஸோ அடுத்த ஹைக்கு நீங்க எய்ம் பண்ணலாம். இதான் என்னோட அடுத்த 30 மினிட்ஸ் ஹை. ஸோ, இதுவரை நான் எய்ம் பண்ணேன் அப்புட்ன்னா, இப்போ நெக்ஸ்ட் டே தான் போயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து டியூஸ்டே வந்து ஃபுல்லா கன்சாலிடேஷன் மார்க்கெட்டு. பெருசாலாம் மூவ்மெண்ட்டே இல்ல. மேல போயிருக்கு, கீழ வந்திருக்கு, மேல போயிருக்கு, கீழ வந்திருக்கு. பட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பைல தான் போயிட்டு இருக்கனால, நீங்க அடுத்த ஹை வரையும் எய்ம் பண்ணலாம். இல்லன்னா, உங்களுக்கு எவ்வளோ 1:3 தான் வேணும்னா 1:3 எய்ம் பண்ணிக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு இவ்வளோ பிப்ஸ் வந்தா போதும், 600 பிப்ஸ் வந்தா போதும்னா 600 பிப்ஸ வச்சு $180 ரிஸ்க் வச்சுக்கோங்க. $600 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். அவ்வளோதான். ஸோ, டியூஸ்டேவும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்க டியூஸ்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் டியூஸ்டே வந்து நீங்க ஓரளவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு மட்டும் தான் நான் கோல்டுக்கு இப்படி நான் வந்து இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி நான் ஒரு 8 மந்த்ஸ் பார்த்தத வச்சு நானா வந்து ஆ பிளான் பண்ணி ஒரு ரூல் வந்து எனக்குன்னு ஒரு மேக் பண்ணி தான் நான் இப்படிலாம் கொண்டு வந்தேன். இப்படிலாம் வந்து நான் லேர்ன் பண்ணேன். பட் அ இதுவே உங்களுக்கு வந்து நான் என்ன வந்து லைக் இப்படி சொல்றான். பட் நெக்ஸ்ட் டே டியூஸ்டேல வந்து லைக் ஒரு மேனிபுலேஷன் நடந்ததுக்கப்புறம் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுக்குறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் வந்து இது என்னோட பேஸ்ட் ஆன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னா, இத நல்லா ஃபுல்லா லேர்ன் பண்ணி மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து அ ஒரு 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 எட்ஜ் கிடைக்கும் மார்க்கெட்ல. அப்ப நீங்க ஈஸியா வந்து ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் வெட்னஸ்டே போறேன். ஸோ டியூஸ்டே முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வெட்னஸ்டே. இப்போ வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா, ஸோ இது டியூஸ்டே. ஸோ இது வெட்னஸ்டே. ஓகே. ஸோ டியூஸ்டே. ஸோ வெட்னஸ்டே பாருங்களேன். வெட்னஸ்டே வந்து திரும்ப வந்து மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கு. ஓகே. ஏசியா வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த வெட்னஸ்டே வீடியோ வந்து நான் ஆக்சுவலி என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பேசியிருப்பேன். வெட்னஸ்டே வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அத பார்க்கலன்னா நீங்க பழைய என்னோட லேட்டஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா, ஏசியா வந்து பை ஆயிருக்கு. ஸோ எப்பவும் போல தான்.
ஏசியா பை ஆயிருக்கா, அப்போது லண்டன் வந்துட்டு நான் வெயிட் பண்ணுவேன். லண்டன் வந்து ஏசியாவோட ஹையோ லோவோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு. ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட்டாக பை, லைக் பை இது ஹை சைடு இது மேலே இருக்க லிக்விடிட்டி எடுத்தான் அப்படின்னா மார்க்கெட் வந்து அங்கே ரிஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கீழே கீழே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் 30 மினிட்ஸ் லிக்விடிட்டி ஏசியாவோட ஹை, இங்கே பாருங்கள் ஏசியாவோட ஹை எடுத்திருக்கு மார்க்கெட்டு. ஏசியோட ஹை எடுத்த உடனே மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன், ரைட்? வால்யூம் ஆனால் மார்க்கெட்டில் இல்லை. ஓகே, நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இங்கே என்ட்ரி ஆகலை. ஸோ ஆனால் இங்கே என்ட்ரி ஆகிட்டேன் நான். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல பார்த்து நான் என்ட்ரி ஆகிட்டேன். 3 மினிட்ஸில் வால்யூம் நல்லா இல்லாதனால நான் 5 மினிட்ல போய் பார்த்தேன். 5 மினிட்ல ஓரளவுக்கு வால்யூம் வந்து மார்க்கெட்டில் இருந்த மாதிரி இருந்தனால நான் வந்து என்ட்ரி ஆகிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கன்சால்டேஷன் ஆகுது பார்த்தீங்களா, நான் வந்து இங்கே இந்த இடத்துல என்ட்ரி ஆனேன். ஆல்மோஸ்ட் ஒரு 80-70 பிப்ஸ் கிட்ட நான் ரிஸ்க் வச்சுட்டு நான் எய்ம் பண்ணது வந்து ஒன்லி நான் இவ்வளோ தான் எய்ம் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் தெரியல, ஓவராலாக புல்லிஷாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால இவ்வளோ தான் எய்ம் பண்ணேன். ஒரு 300 பிப்ஸ் கிட்ட எய்ம் பண்ணியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த கன்சால்டேஷன் பேஸ் எனக்கு இது மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டு மார்க்கெட்டில் வால்யூம் இல்லை அப்படின்னா நான் மோஸ்ட்டாக எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜி படி வந்துட்டு அந்த மேனிபுலேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எனக்கு என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா நல்ல ஒரு வால்யூமும் இருக்கணும், மொமெண்டம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கீழே போனாலுமே போகட்டும், பட் என்னால் வந்து வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் வந்து இங்கேயே வந்து என்ட்ரி ஆகிட்டேன். ஆக்சுவலி இங்கேயே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். சாரி, இங்கேயே வந்து நான் பெருசாலாம் நான் எய்ம் பண்ணல. சும்மா பிரேக் ஒரு 20 பிப்ஸ் எடுத்துகிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சரியான ஃபால். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஃபால் மார்க்கெட்டில், நல்ல ஒரு ஃபால். இங்கே பாருங்கள். ஏன்னா இது மாதிரி ஏசியாவோட ஹையை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ட்ரி கொடுக்குறதுனாலே கண்டிப்பாக ஏசியாவோட லோவை போய் மார்க்கெட் எடுத்துரும். இது வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். கோல்டில் வந்துட்டு லோவோ ஹையவோ எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏசியாவோட ஹைக்கோ லோக்கோ திரும்பி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ எனக்கு தெரியும் இவ்வளோ தூரம் இருக்கும்னு, பட் நம்ம இவ்வளோ ஸ்லோவாக மொமெண்டம் இல்லாதனால நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் வெனஸ்டே என்ட்ரி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எனக்கு வேறு எங்கேயுமே என்ட்ரி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் பை எடுக்கல. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஏசியாவோட ஹை எடுத்துகிட்டு செல் ஆகிட்டு இருக்கனால இந்த இடத்துல பெருசாக என்ட்ரிலாம் எடுக்கலை. ஸோ இவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஓகே, ஏசியாவோட லோக்கு போயிடுச்சா? இப்போ நான் எதுக்கு வெயிட் பண்ணேன்னா ஏசியாவோட லோ கீழே இருக்க லிக்விடிட்டிக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, மார்க்கெட் மேபி இங்கேருந்து சின்ன புல் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லிக்விடிட்டிக்கு ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இது எல்லாமே ஸ்கேல்பிங் தான். இங்கே வந்து நான் எடுத்தாலுமே பெருசாக நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். நான் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கனால நான் இந்த மார்க்கெட் வந்து டவுனாக இவ்வளோ பெரிய ஃபால் இருக்கனால நான் பெருசாலாம் ஹோல்ட் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது லோக்கு கீழே லிக்விடிட்டி இருக்கும். பட் மார்க்கெட் இங்கே வந்து மொமெண்டம்லாம் இருக்குது நல்லா. இங்கே பாருங்கள், வால்யூமும் இருக்குது, மொமெண்டமும் மார்க்கெட்டில் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. பட் இங்கே பாருங்கள் இவ்வளோ ரிஜெக்ஷனு கீழே வருது. இது இங்கே எடுக்க வேணாம். மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள், இங்கே வந்து கேண்டில் பாருங்களேன், நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது, நல்ல ஒரு வால்யூமும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள், மேலே வந்து மேனிப்புலேஷன் ஆகுது. ஆனால் பட் எனக்கு கீழே ஒரு லிக்விடிட்டி இருக்கிறதுனால நான் இங்கே என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகே, நான் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி எனக்கு இங்கே ஒரு மேனிப்புலேஷன் நடக்கணும். சம்டைம்ஸ் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது இந்த இந்த மேனிப்புலேஷன் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே லிக்விடிட்டி இருக்கனால இங்கே ஒரு மேனிப்புலேஷன் நடந்து மார்க்கெட் அப்படியே போயிடுச்சு. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த லிக்விடிட்டி இருக்குது தெரியுமா, இது கீழே வந்து எடுத்துருக்கல, திரும்ப இதையும் மேனிப்புலேஷனாக கன்சிடர் பண்ணி வெயிட் பண்ணி சம்டைம்ஸ் மார்க்கெட் இதை எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ அதனால் இப்படி கன்ஃபியூஷனாக இருக்கும்போது நம்ம எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல ஒரு செல் என்ட்ரி கொடுத்து கீழே வந்துருச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து கஷ்டப்பட்டு எடுத்து ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு, அதுவும் க்ளோஸராக டைமில் பாருங்கள், மார்க்கெட் வந்து இது ஈவினிங், என்னோட டைம் ஈவினிங்னா நியூயார்க் வந்து ஈவினிங், பட் மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை பாருங்கள், பெருசாக மூவ்மெண்ட் இல்லாதனால க்ளோஸ் ஆயிரும். ஸோ தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து இது மாதிரி எடுக்காமல் இருக்கிறது பெட்டர் ஆக்சுவலி. ஸோ வெனஸ்டே வந்து ஒரு நல்ல செல் என்ட்ரி, சேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகிருக்கு. பை என்ட்ரி பார்த்துருந்தாலுமே இங்கே ஒர்க் ஆகிருக்கும். ஸோ முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ஸ்டே பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தேர்ஸ்டே. ஓகே, தேர்ஸ்டே பாருங்கள். தேர்ஸ்டே வந்து ஏசியா வந்து ஏசியா வந்து இவ்வளோ தூரம் நியூயார்க் வந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு ஏசியா வந்துட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு செல் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஏசியாவோட லோ வந்து எதுவுமே உடைக்கல. மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு நல்ல பைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா
இங்கே எதுவுமே எடுக்கல. இப்படியே தான் இது வந்து கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது ஆக்சுவலி மார்க்கெட்டு. எடுக்கல. மேபி நீ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் ஆ, இந்த லிக்விடிட்டி எடுத்து ரிஜெக்ஷன். ஏன்னா இந்த லிக்விடிட்டி எடுத்து ரிஜெக்ஷன் கொடுக்குறது சான்ஸே இல்லை. ஏன்னா இது ஏசியா, இது வந்து லண்டன் வச்ச லிக்விடிட்டி தான். ஸோ லண்டன் வச்ச லிக்விடிட்டி லண்டன் எடுத்துட்டு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இப்படியே மேலே போகலாம், நம்ம வெயிட் பண்ண முடியாது. மேபி நியூயார்க்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லிக்விடிட்டி அண்ட் இந்த ஏஷியாவோட லிக்விடிட்டி, சாரி லண்டனோட லிக்விடிட்டி, மேபி ஏஷியாவோட லிக்விடிட்டிக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவரால் ட்ரெண்ட் டவுனாக இருக்கனால பெட்டர் நீங்கள் வந்து இப்படி செல் பை பார்க்காம செல்லுக்கு வெயிட் பண்ணலாம். செல் வந்து மேலே இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிக்விடிட்டி வச்சுருக்கா மார்க்கெட்டு, அது மேலே ஒரு லிக்விடிட்டி இருக்கா மார்க்கெட்டில், இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கிறா. ஸோ இந்த லிக்விடிட்டியும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, நான் வந்து நியூயார்க் வந்து இந்த டைம் எனக்கு வந்து ஒரு 12 வந்து எனக்கு ப்ரீ நியூயார்க் டைம். ஸோ ப்ரீ நியூயார்க்கில் வந்து நான் 12 வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒரு பை என்ட்ரி கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த லிக்விடிட்டியும் எடுக்கல, மேலே இருக்க லிக்விடிட்டியும் எடுக்கல, மார்க்கெட் இதுக்குள்ள கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ கன்சல்டேஷன் ஃபேஸில் வந்து நான் வந்து செல் சைடு எடுத்தால் பை சைடுக்கு நான் எய்ம் பண்ணலாம், பை சைடு லிக்விடிட்டி எடுத்தால் செல் சைடுக்கு நான் எய்ம் பண்ணி பார்க்கலாம் கன்சல்டேஷன் ஃபேஸில். ஸோ மெயினாக எனக்கு வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் மொமெண்டம் இருக்கணும், வால்யூம் இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ போகிறேன் இப்போது. 12 ஆயிடுச்சு. 12க்கு வந்து நியூஸ் இருந்துச்சு, ஆக்சுவலி 2 நியூஸ் இருந்துச்சு. நான் இந்த வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பிரேக் ஈவனு, ஒரு லாஸ் ஆச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இங்கே என்ட்ரி எடுக்கலை, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலை. ஓகே, இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலை. நான் ஏன்னா இது வந்து ஒரு மேனிப்புலேஷன். ஸோ மார்க்கெட் மேலே போச்சு, திரும்பி இதை வந்து எடுத்துச்சு. ஸோ இதை எடுத்த உடனே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதை எடுத்த உடனே நான் இங்கே என்ட்ரி எடுத்துட்டு நான் வந்து எய்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டபுள் லிக்விடிட்டி. இந்த டபுள் லிக்விடிட்டி நான் எய்ம் பண்ணேன். பட் மார்க்கெட் மேலே போகல. ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நியூஸ் வந்து ஆக்சுவலி 2:30க்கு எனக்கு நியூஸ் ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் லோவாக ஃபார்ம் ஆயிடுச்சு ஆக்சுவலி. இது 30 மினிட்ஸ் லோவாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பொறுமையாக நியூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நியூஸ் இருந்துச்சு, 2:30க்கு ஒன்று, 4 ஒன்று. எல்லா நியூஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2:30க்கு ஒன்று, 3:15க்கு ஒன்று இருந்துச்சு. ஸோ 3:15க்கு, ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாருங்க 3:50 கிட்ட வந்து இந்த திரும்ப இந்த லிக்விடிட்டி பொறுமையாக எடுத்துகிட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து நீட்டாக மேலே போயிடுச்சு. பட் இது என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணல. ஏன்னா நியூஸ்னால தான் ஆக்சுவலி மேலே போகல, இல்லைனா கண்டிப்பாக மேலே போயிருக்கும். ஸோ நியூஸ்னால மேலே போகல. பொறுமையாக இதை எடுத்ததுக்கப்புறம் வால்யூமும் இருக்குது மார்க்கெட்டில், எல்லாமே இருக்குது. ஒரு கரெக்டாக ஓகே நியூஸ்னால தான் போகலன்னு சொல்லி நான் இங்கே எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நான் எடுக்கல, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல. பட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 120 பிப்ஸ் வந்து ரிஸ்க்கு, சார் 120 ரிஸ்க்கு. எய்ம் பண்ணது வந்து 800 எய்ம் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா இதுதான் மார்க்கெட் ஓவரால் கன்சல்டேஷனில் இருக்கனால நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டி மட்டும் தான் நீங்கள் எய்ம் பண்ணணும். ரெண்டுமே டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு மேலெலாம் இவ்வளோலாம் எய்ம் பண்ணால் கண்டிப்பாக மேலே போகாது மார்க்கெட்டு. ஸோ இவ்வளோ தான் எய்ம் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சது. ஸோ தேர்ஸ்டே வந்து அவ்வளோதான். மேபி ஃப்ரைடே போய் பார்க்கலாம். ஃப்ரைடே தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாள். ஏன்னா அது ரீசன் இருக்குது. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நான் ஓவராலாக டவுனில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த ஏசியா ஹை எடுத்து செல் ஆகும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏசியா ஹை எடுத்து செல் ஆயிடுச்சு. பட் நான் என்ட்ரி எடுக்கலை. ஸோ நான் வெயிட் பண்ணி நான் லண்டன் வந்து ஏதாச்சும் ஒரு ஏசியா ஹை எடுத்துகிட்டு செல் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லண்டனும் நியூயார்க்கும் செல் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பொறுமையாக மேலே ஏறி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நீங்கள் 3 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இதுலையுமே என்ட்ரி கொடுத்துருக்கோம். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து இங்கே நல்ல புல்லிஷாக இருக்குது. ஃப்ரைடே வந்து சரியான புல்லிஷு. ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார், இது மாதிரி ஈரானில் இருக்க அமெரிக்கன்ஸ் எல்லாமே வெளியே வந்துருங்க, இது மாதிரி என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் நல்ல மோமெண்டம் இருக்குது மார்க்கெட்டில் செல் ஆகிறதுக்கு. மார்க்கெட் செல்லு தான் ஆயிருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா செல் ஆகிறதுக்கு மொமெண்டம் இருக்குது, மேனிப்புலேஷன் ஆயிருக்கு. திரும்பி மார்க்கெட் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு, கீழேயும் வந்திருக்கு. பட் மார்க்கெட் திரும்பி மேலே போயிடுச்சு. இது மாதிரி ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் நடந்துச்சு. ஃப்ரைடே மட்டும் 3 டைம்ஸ். ஏன்னா நான் ஃப்ரைடே வந்து 3 ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துச்சு தான். இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. சாரி 2 தான் நடந்திருக்கு. ஓகே 2 தடவை நடந்திருக்கு. பட் மார்க்கெட் வந்து எல்லா டைமே ஃப்ரைடே வந்து ஃபுல்லாக புல்லிஷ் தான். இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஜியோ பாலிட்டிக்கல் நியூஸுக்கு வந்து ரொம்பவே வந்து எஃபெக்ட் ஆகும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நியூஸுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நியூஸில் ஃபண்டமெண்டலாகவும் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரம்ப் வந்து டேரிஃப்லாம் திரும்ப வந்து இந்த சாட்டர்டே வந்துட்டு யாரெல்லாம் ஈரான் கூட வந்து
ட்ரேட் டீல்ஸ்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 25% டேரிஃப் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் மண்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ரொம்ப வார் டென்ஷனுமே ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ மண்டே பார்க்கலாம். ஸோ இதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வீடியோ நான் ரொம்ப பேசியிருப்பேன். ஸோ போர் அடிச்சதுன்னா மன்னிச்சிடுங்க. பட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட பழைய வீடியோ வந்து சில பேருக்கு புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட சொல்லியிருந்தீங்க. நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு என்னால அவ்வளோதான் கிளியரா போட முடியும். பட் நீங்க ஒன்ஸ் அந்த வீடியோ போய் நீங்க கிளியரா பார்த்துட்டு, திரும்ப வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நல்லாவே புரியும். ரொம்பவே ஈஸி. ஆ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நானா தான் லேர்ன் பண்ணேன். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க மார்க்கெட்ல உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக, ஆக, ஆக மார்க்கெட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னொன்னு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, மெயின் திங் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதே ஸ்ட்ராட்டஜி கொண்டு போயிட்டு 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ்லேருந்து ஷிஃப்ட் ஆகி, இதே ஸ்ட்ராட்டஜிய வேற ஒரு கரன்சி பேர்லயோ, வேற ஒரு பேர்லயோ பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாதுன்னா, இதே மாரி பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகாது. ஸோ, அதுக்கு நீங்க மெயினா என்ன பண்ணணும்னா, டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப நானுமே போயிட்டு ஜிபிபி யூஎஸ்டில வந்து இப்படியே இத கொண்டு போய் அப்படி பார்த்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு அதுக்கு வந்து நான் ஜிபிபி யூஎஸ்டில வந்து நான் உட்காந்து ஒரு 1 வீக், 2 வீக்ஸ் வந்து அது எப்படி ரியாக்ட் ஆகுது, என்ன ட்ரெண்ட் வந்து என்ன டைம் ஃப்ரேம் வந்து கன்சிடர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க 30 மினிட்ஸ் லிக்விடிட்டி பார்க்குறேன். மேபி ஜிபிபி யூஎஸ்டில வந்து நான் 4 ஹவர் லிக்விடிட்டி பார்க்கலாம். இல்லனா 1 ஹவர் லிக்விடிட்டி பார்த்தா எனக்கு செட் ஆகும். ஸோ, என்னோட ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும். பட் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வந்து ஃபைன் டியூன் பண்ணி, என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, டைம் ஃப்ரேம மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தேன்னா, கரெக்ட்டா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் கோல்ட்ல மட்டும் நான் பண்றனால, கோல்டு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். மேபி நான் ஃபுல் டைமா ட்ரேட் பண்ணும்போது, மேபி நான் வந்து யூஎஸ்டி, ஜேபிஒய்லயும் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் வந்து யூஎஸ்டில இல்லைனா ஜிபிபி யூஎஸ்டில மேபி ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது வந்து யூஎஸ்டி, ஜேபிஒய். மேபி இன் ஃபியூச்சர்ல நான் வந்து அதையுமே ட்ரேட் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு நல்ல வீடியோ போடுறேன் அத வச்சு. பட் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல வந்து நீங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆக்சுவலி. இது என்னோட பெர்சனல் அட்வைஸ் தான். அ இப்போ நீங்க இன்ஃப்ளூயன்ஸர் தான் சொல்லுவாங்க, மார்க்கெட்ல நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்க கூடாது. நீங்க லாஸ் பண்ணிருவீங்கன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 8 மந்த்ஸ், 10 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 8 ஹவர்ஸ் ஆர் 9 ஹவர்ஸ் என்னோட ஸ்டடீஸ தவிர்த்து, நான் ரொம்பவே மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். பட் மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். சின்ன சின்ன பாட்காஸ்ட்டா இருக்கட்டும், சின்ன சின்ன யூடியூப் சேனல் யாராச்சும் புதுசா ஒரு பிகினர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றாங்க அப்புட்ன்னா, எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸுமே நான் வந்து கேட்பேன். கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே. ஏன்னா ஒரு 5 இயர்ஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு மார்க்கெட்ல இருக்காங்க அப்புட்ன்னா, நீங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. லைக் ஏஷியன் ஹை எடுத்துட்டா, மார்க்கெட் வந்து ஏஷியன் லோ எடுக்கும். இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா, இத நான் கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகும் அப்டின்னா, 5 இயர்ஸ் ஆகலாம். இல்ல 2 மந்த்ஸ்ல கூட நான் கத்துக்கலாம் அத. பட் என்னோட கேப்பபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் நான் ஒரு 5 இயர்ஸ்ல கத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு பாட்காஸ்ட்ட பார்க்கும்போது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ அவங்க நம்மள்ட்ட ஷேர் பண்ணும்போது, அது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட்ல வந்து நீங்க லேர்ன் பண்ணிடலாம். ஓகே. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கா? ஓகே. ஏஷியன் ஹை எடுத்தா ஏஷியன் லோக்கு போகுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. 8 ஹவர்ஸா, 10 ஹவர்ஸா தப்பே கிடையாது. என்ன தப்புனா, நீங்க மார்க்கெட்ட வாட்ச் பண்ணும்போது எமோஷனல் ஆகி, சைக்காலஜி அஃபெக்ட் ஆகி நீங்க ட்ரேடு தான் எடுக்கக்கூடாது. மிச்சப்படி பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, மார்க்கெட்ட வாட்ச் பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நீங்க சும்மா பேக் டெஸ்ட் பண்ணாலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வராது. பேக் டெஸ்ட்ங்கிறது வந்துட்டு எமோஷனல் வந்து ப்ளேயே பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேக் டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க ஜஸ்ட் ரன் பண்ணுவீங்க ஃபாஸ்ட்டா. ரன் பண்ணி அடுத்த ட்ரேட் எடுத்துட்டே இருப்பீங்க. அதோட எமோஷனல் உங்களுக்கு அது ரியல் மணியே கிடையாது. உங்களுக்கு எமோஷனலே அஃபெக்ட் ஆகாது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் குடுக்குற ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, ஒரு ஸ்மால் சைஸ் அக்கவுண்ட் வாங்குங்க. ஒரு 5000 அக்கவுண்ட் வாங்குங்க. வாங்கிட்டு அத ட்ரேட் பண்ணுங்க. ரியல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் டெஸ்டிங் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணாதீங்க. ரியல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி நீங்க வந்து லேர்ன் பண்ணுங்க. அப்பதான் ஒரு ஒ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் என்னோட வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க வீடியோவ. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ போடணும்னு நெனச்சீங்கன்னா, அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. லைக் என்ன மாரி வீடியோஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு, நான் ஃப்ரீ டைம்ல வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.